சிந்தனைகளிலே நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 அதிகாரம் 113 வசனத்திலிருந்து 120 வசனம் வரையிலும் இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் சிந்தனையில் பரிசுத்தமாய் வாழ்வதை குறித்து இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். சிந்தனைத்திறன் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருங்கொடையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அதை ஒரு மனதை ஒரு நிலத்திற்கு அவர் ஒப்பிட்டு அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அவைகள் விதை விதைக்கிற ஒரு ஓமையை கூட என் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது அது 30ஆகவும் அது 60ஆகவும் அது 100ஆகவும் பலன் தந்தது என்று சொல்லுகிறார். முள்ளுள்ள இடங்களிலே விழுந்த விதையானது அவைகள் முதலிலே முளைத்த பொழுதும் கூட முள்ளுகளும் அவைகளோடு கூட வளர்ந்தபடியினாலே அவைகளை நெருக்கி அவைகளை அழித்து போட்டது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை பார்க்கிறோம். அப்போது நம்முடைய சிந்தனைகளிலே வசனங்களினால் நாம் நிரப்பி வசனங்களினால் கிடைக்கிற பலனை வசனங்களினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் முதலிலே சொல்லிக் கொடுக்கிற காரியம் வீணான சிந்தனைகளை நான் வெறுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு வீணான சிந்தனைகளால் நம்மை நிரப்புகிறதற்கு சத்ருவானவன் அநேக ஆயுதங்களை பயன்படுத்துகிறவனாக இருக்கிறான். இன்டர்நெட் என்று சொல்லி பார்க்கிறோம், அநேக களியாட்டங்களை பார்க்கிறோம், உலகத்தில் அநேக சிற்றின்பங்களை தரக்கூடிய அநேக காரியங்களை இன்றைக்கு இளைஞர்களுடைய மனதிலே விதைத்து அவைகள் அவர்களுடைய மனதிலே முளைத்து அது மரமாக எழும்புகிறபடியினாலே வசனங்கள் எத்தனையாய் அவர்களுக்குள்ளாக விதைக்கப்பட்டாலும் அது பலன் தர முடியாதபடி இந்த முள்செடிகள் அவைகளை நெருக்கி அழித்துவிடக்கூடியதாக இருக்கிறது. வசனத்தை நேசிக்கிறதற்கு பதிலாக அவர்கள் வீணான சிந்தனைகளை அவர்கள் நேசிக்கிறபடியினாலே அவர்களுடைய மனமானது கெட்ட நிலையிலே மாற்றப்பட்டு அக்கிரமமான கிரியைகளை இந்த பூமியிலே செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே தான் இங்கே சங்கீதத்தின் ஆசிரியர் சொல்லுகிறார், உமது வேதத்தில் நான் பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நான் என்னுடைய வாழ்விலே வீணான சிந்தனைகளை நான் வெறுக்கிறவனாக, வீணான சிந்தனைகளை கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் நான் வெறுக்கிறவனாக வாழ வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்தில் நான் உட்காராமலும் இருந்தால் மாத்திரமே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க முடியும் என்று சொல்லி சங்கீதம் 1:1 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வேதத்திலே நாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்னால் வீணான சிந்தனைகளை நாம் வெறுத்து தள்ள வேண்டும், இவைகளை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி சங்கீத ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மண் குகையிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாய் இருக்கிற அந்த வசனங்களினாலே நம்முடைய சிந்தனைகளை நாம் நிரப்ப வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 115 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வேன், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் பொல்லாதவர்களுடைய கூட்டம் என்னை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பொல்லாதவர்கள் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு விரோதிகள் என்று சொல்லி நினைக்கிறோம். நம்மை பொல்லாத வழிகளிலே நடத்துகிற நம்முடைய நண்பர்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் பொல்லாதவர்களே. தேவனுடைய வழியை விட்டு நம்மை வழிவிலகச் செய்கிற எல்லா மனிதர்களையும் விட்டு நாம் பிரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் மாத்திரமே தேவனுடைய கற்பனை நாம் கை கொண்டு வாழ முடியும். நான் அவர்களோடும் கூட ஒத்து நான் வாழுவேன், வேதத்தையும் கை கொள்ளுவேன் என்று சொல்லி மற்றவர்களை பிரியப்படுத்தும்படியாக நாம் வாழ நினைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் தங்கள் வழியிலேயே நம்மை கொண்டு போய் விடுவார்களே ஒழிய நாம் நம்முடைய வழிகளுக்கு அவர்களை திருப்புவது கடினம். அவர்களோடு கூட நட்பு இருக்கலாம், ஆனால் ஐக்கியம் இல்லாதபடி பொல்லாதவர்களை நம்மை விட்டு அகற்றி பொல்லாத ஆலோசனை கொடுக்கிறவர்களை, பொல்லாத வழிகளுக்கு நம்மை கம்பல் பண்ணுகிறவர்களை, பாவம் செய்கிறதற்கு நம்மை தூண்டுகிறவர்களை நம்மை விட்டு அகற்றி நல்ல தேவனை நேசிக்கிற பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால்
நிச்சயமாக தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு வாழ முடியும். எரிகிற கட்டையோடு கூட நாம் இணைந்து கொண்டால் மாத்திரமே நாமும் எரிகிறவர்களாக இருக்க முடியுமே ஒழிய, நான் தனியாக இருந்து எரிந்து விடுவேன் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அணைந்து போகிற ஒரு சூழ்நிலை நமக்குள்ளாக உருவாகக்கூடும். 119 வசனத்திலே சொல்லுகிறார், பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர், ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். உமது சாட்சிகளில் நான் பிரியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், என்னை ஒட்டி கொண்டிருக்கிற இந்த பூமியிலே நான் ஒரு கடல் நீரிலே வாழ்கிற மீனை போல துன்மார்க்கர்கள் நிறைந்திருக்கிற ஒரு உலகத்திலே நான் வாழுகிறேன். என்னுடைய இந்த பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து துன்மார்க்கர்களை நீர் ஒரு களிம்பை போல நீர் அகற்றிவிடும் ஆண்டவரே. நீர் களிம்பை போல அகற்றிவிட்டால் மாத்திரமே உமது சாட்சிகளை நான் நேசிக்க முடியும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன் களிம்புகள் நீங்க உன்னை நீக்கி உன்னை சுத்தப்படுத்துவேன் என்று சொல்லுகிறாரே, அப்பொழுதுதான் நாம் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் நாம் அழைக்கப்பட முடியும். ஏசாயா தீர்க்கன் அழகாக தெளிவாக சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை விட்டு துன்மார்க்கர்களை நாம் அகற்றுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் ஏசாயா 55 துன்மார்க்கரை குறித்து ஏசாயா தீர்க்கன் 7ஆம் வசனத்தில் எச்சரிக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவனுடைய வழியையும் அவனுடைய நினைவுகளையும் அவனை மாற்றுகிறதற்கு ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே முடியும். அவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நாம் துன்மார்க்கர் நம்முடைய வாழ்விலே நம்மை கெடுதல் செய்து பாவத்தின் வழிகளிலே அக்கிரமத்தின் நினைவுகளிலே நம்மை நடத்தி விடாதபடிக்கு சாட்சிகளில் பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவர்களை களிம்புகளைப் போல அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 128ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் சகல பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதற்கு ஆதாரம் என்ன? வானமளவிற்கு உயர்ந்த அவருடைய எண்ணங்கள், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய வசனங்கள் இருக்க, நாம் பூமிக்கு அளவுக்கு தாழ்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தத்துவங்களை, ஆலோசனைகளை, அவருடைய வழிகளை கேட்டு அவர்கள் சொல்லுகிறது போல நடக்கிற ஒரு தலையாட்டி பொம்மையாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நாம் மிகப்பெரிய துக்கத்தையும் துன்பத்தையும் அழிவையும் சந்திக்க நேர்ந்து விட முடியும். ஆகவே ஆண்டவரை என்னை பிரகாசிப்பிக்கிற சுடர்களை பிடித்து உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க அழைக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு உண்மையான வழிகளிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இங்கே சங்கீத ஆசிரியர் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சகல பொய் வழிகளையும், இன்றைக்கு மனிதர்கள் காட்டுகிற எல்லா வழிகளும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகளோ மரண வழிகள் என்று பார்க்கிறோம். வானமளாவ உயர்ந்த எண்ணங்களை உடைய என் ஆண்டவர் உலகத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனையும் அவரால் பிரகாசிப்பிக்க பண்ண முடியும். எந்த ஒரு மனிதனையும் புறம்பே தள்ளாத ஒரு ஆண்டவர். அவருடைய வழிகளை நாம் இந்த வேதத்தின் மூலமாக மாத்திரமே நாம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த உண்மையான வழியை, அந்த ஜீவ வழியை கண்டுகொண்டு அதிலே நடப்பதற்கு நாம் முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளில் நமக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரியம் உருவாகிவிட முடியும் என்பதை இந்த ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறார். 120 கடைசியாக சொல்லுகிறார், உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். இது எதை குறிக்கிறது? மனிதன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கென்று மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. 7 பிறவி 8 பிறவி 6 பிறவி, ஒரு பிறவியும் இல்லை, மரித்து போனான் செத்து போனான் என்று சொல்லுகிறோமே. அவர்கள் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு அடைகிற ஒரு வாழ்வு ஒன்று இருக்கிறது. அதற்கு பின்புதான் மனிதனுடைய வாழ்க்கையை தொடங்குகிறது. அது நித்திய காலமாக அது ஒரு நரக வாழ்வாக இருக்கலாம் அல்லது ஒரு மோட்ச வாழ்வாக இருக்கலாம். பரிசுத்தமாய் வாழ்ந்தால்
இருந்தால் அவரோடு கூட வாழ்கிற அந்த மோட்சத்தின் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும், இல்லை நான் நரகத்திற்கு சென்று விட முடியும் என்கிற பயம் இப்பொழுதே நம்மை ஆட்டி படைத்தால் தான், எல்லா வயதினரையும் ஆட்டி படைத்தால் மாத்திரமே, உமக்கு பயப்படுகிற பயத்தால் என் உடம்பு சிலிர்க்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்பட்டு விடுவேன். அப்போ அந்த உலகத்தில் நான் சொல்லுகிற வீண் சிந்தனைகளை வெறுத்துருவேன், பொல்லாதவர்களை என்னை விட்டு அகற்றிடுவேன். ஆண்டவரை துன்மார்க்கர் யாவரையும் களிம்பு போல நீர் நீக்கி போடுகிறதுக்கு நான் ஒப்பு கொடுத்துருவேன், பொய்யான வழியை நான் வெறுத்துருவேன். அப்போதான் நான் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு பயந்து இந்த பூமியில் வாழ முடியும். நீர் தருகிற அந்த உன்னத ஆசீர்வாதமான வாழ்க்கையை என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கென்று இந்த பூமியில் எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் நான் பிரயாசப்படுவேன். என் சிந்தனைகளை நம்முடைய வசனத்தினால் நான் நிரப்புவேன் என்று இந்த சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையை தேவ வசனத்தினால் நாம் நிரப்பிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், தேவ வசனங்களினால் நம் சிந்தனைகள் நிறைந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால், கலைகளெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், நம் 30, 60, 100 பலன் தந்து கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம்.